வணக்கம். இது பரச்சிவன் வலையொலி. நான் சேகர் கோழியர். இன்னைக்கு நமது ஐயன் காலபைரவன் சன்னிதானத்துல அவனுடைய பாத அடியில உட்காந்து நான் உங்களோட பேசுறதுக்கு இன்னைக்கு அவன் இந்த வாய்ப்பை நமக்கு தந்திருக்கான். இப்போ அவன் முன்னாடி இருந்து நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். அதாவது என்னுடைய தந்தையாரை நான் அப்பான்னு கூப்பிட்டேன். தந்தை இறைவன்ட்ட போய் சேர்ந்துட்டாரு. தந்தையோடு வாழக்கூடிய காலகட்டங்கள்ல நான் அப்பான்னு சொன்னேன். ஆனா எங்க அப்பா அவருடைய அப்பாவை ஐயான்னு தான் சொல்லுவார். கிட்டத்தட்ட அவங்களுடைய ஜெனரேஷன், அவங்களுடைய தலைமுறையில எல்லாருமே, எங்களுடைய ஊரு, கிராமம், சுத்து வட்டாரம் எல்லாருமே, பொதுவா தமிழ்நாட்டுல எல்லாருமே தகப்பனை ஐயான்னு சொல்லிதான் பழக்கம். அதை நானே நேரடியா பார்த்துருக்கேன். பெரியவங்க எல்லாம் அவங்களுடைய தகப்பனார ஐயான்னு தான் சொல்லுவாங்க. அந்த இதை மாத்திட்டாங்க. இன்னைக்கு பாட புத்தகத்துல அப்பான்னு சொல்லி கொடுத்து புதிய சந்ததிகளுக்கு அப்பான்னு சொல்ல வச்சுட்டாங்களே தவிர, நமது ஆயிரம் ஆண்டு கால வழக்கம் அப்பான்னு தந்தையை சொல்லக்கூடிய வழக்கம் நம்ம கிட்ட இருந்தது இல்ல. ஐயான்னு சொல்லக்கூடிய வழக்கம் தான் நம்மகிட்ட இருந்தது. சரி, அந்த ஐயா அப்படின்ட்டு யார சொல்றோம்? அது என்ன? அதுக்கான அர்த்தம் என்ன? அர்த்தம் இல்லாத எந்த ஒரு சொல்லுமே நம்ம கிட்ட கிடையாது. நமது ஆதி வரைக்கிராதக தமிழ் மொழியில அர்த்தமற்ற எந்த சொல்லுமே கிடையாது. அந்த சொல்லுக்கு உள்ளுக்குள்ள எல்லா அர்த்தமும் இருக்கும். அது ஏன் வந்தது, எப்படி வந்தது, எதற்காக வந்தது அப்படிங்கிற மாதிரி அத்தனையும் பொருள் கொண்டுதான் அந்த சொல்லு உருவாக்கப்பட்டிருக்கும். ஐயா அப்படிங்கிறது யாரை குறிக்கிறது அப்படின்னா, பரத்தில் இருக்கும் ஐயா, பறையா, சூரியனை குறிக்கக்கூடிய சொல்லு. ஆதி காலத்துல சூரியனை பறையா அப்படின்னு தான் சொன்னாங்க. பறை ஐயா. பறை ஐயான்னா பரத்துல இருக்கக்கூடிய வட்ட வடிவமான ஐயன் அப்படின்னு அர்த்தம். ஐயன் அப்படிங்கிறதுக்கு என்ன உள் பொருள் அப்படின்னாக்க, விண், மண், நெருப்பு, நீர், காற்று, இந்த ஐந்தானவன் அப்படின்னு தான் ஐயா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். இந்த உலக ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தை பறந்து விரிந்த இந்த 5 நிலைகள், அதான் பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தை மொத்தமா குறிக்கிறதுக்கு தான் ஐயா அப்படின்னாங்க. அதை யார பார்த்து சொன்னாங்க அப்படின்னா, சூரியனை பார்த்து சொன்னாங்க. இந்த அண்ட பிரபஞ்சம் ஒரு உடல், அந்த உடலுக்கான முகம், தலை என்பது சூரியன். இதுதான் அந்த மக்களுடைய ஆன்மீக புரிதல். அந்த புரிதல் அடிப்படையில தான் பர ஐயா அப்படின்னு சொன்னாங்க. அதான் பறையன் ஆயிடுச்சு பின்னாடி. பறையன், பறையா, இந்த வார்த்தை இந்த இந்திய நாடெங்கும் இருக்கு. பர ஈஸ்வரன், ஈசானத்திலிருந்து எழும் இறைவன் அப்படின்னு நாம பார்க்கிறோம், படிக்கிறோம். ஈசன் அப்படின்னா ஈசானத்திலிருந்து, ஈசானம் அப்படின்னா ஈசன் எழும் திசை, ஈசன் அப்படின்னா இறைவன், பறையன் சூரியன். அப்ப அந்த பறையனைத்தான் நம்ம பறையா அப்படின்றோம், ஐயா அப்படின்றோம், தகப்பனை ஐயா அப்படிங்கிறோம். இந்த பறையாங்கிற வார்த்தையில இருந்துதான் பையா அப்படிங்கிற வார்த்தையும் திரிஞ்சு உருவாச்சு. யூபியில இப்ப பையா அப்படின்றாங்க. பையா அப்படின்னா அண்ணன்னு சொல்லக்கூடிய அர்த்தம், சகோதரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தம் பையா அப்படின்னா. அந்த பையா அப்படிங்கிறது பறையா அப்படிங்கிறதனுடைய சுருக்கம் தான். சூரியனுக்கு பலவாறான பெயர்கள். அண்ணன் இன்னைக்கு நம்ம சொல்றோம், அண்ணன்னு சொல்றோம். இந்த அண்ணன் எங்க இருந்து வருது? சூரியனை நம்ம கண்ணன்னு சொல்றோம். கண்ணன்னா கண், கண் போன்றவன், கண் போன்றவன் அப்படின்றோம். அவன் பார்க்கிறான், அந்த கண்ணால எல்லாத்தையும் பார்க்கிறான், அதனால கண் போன்றவன். கண்ணன்ல காணாவுக்கு இக்கண்ணா போட்டு, இக்கண்ணாவுக்கு கூட ஆனா சாத்தாச்சுன்னா காணான்னு வரும். அந்த இக்கண்ணாவை எடுத்தாச்சுன்னா கண்ணன் அண்ணன் ஆயிடும்.
அந்த சூரியன் அண்ணன்னு சொல்லலாம், வண்ணன்னு சொல்லலாம். பால் வண்ணன் அப்படிங்கிற பேர் எனக்கு என்னுடைய சொந்தக்காரங்கள்ல எல்லாம் என்னுடைய தாத்தாவுடைய பேர் பால்வண்ணன். ஒரு தாத்தா, எனது உறவினர் சர்க்கிள்ல ஒரு தாத்தா பேரு பால்வண்ணன். பால்வண்ணன் அது சூரியனை குறிக்கக்கூடிய பேர். எல்லா வழிபாடுமே நமது சூரியனை குறிக்கக்கூடியதா தான் இருந்திருக்கு. கண்ணன்னாலும் சூரியன் தான், வண்ணன்னாலும் சூரியன் தான். பால்வண்ணன் அப்படின்னா பால் எப்படி இருக்கும்? வெள்ளையா இருக்கும். உச்சில சூரியன் இருக்கும்போது அது வெள்ளையா இருக்கும். அப்ப பால் போன்ற வெண்மையில அது இருக்கும். அப்ப பால் வண்ணன். நிலவை அப்படி சொல்லலாம், பால் வண்ணன். சுத்தமா மேல இருக்கும்போது உச்சில இருக்கும்போது நிலவு வெள்ளையா தெரியும். பால் வண்ணன் அப்படின்னு அது பெரும்பாலும் சூரியனை தான் சொல்றது, சிவனை சொல்றது. சூரியனுக்கு தான் சிவன். சிவன்னா உயிர், சிவப்பு. சிவப்பு உயிரினுடைய ஒரு சிம்பல். எப்படி? செங்குருதி இருந்தாதான் உயிரோட இருக்கும்னு அர்த்தம். குருதி செங்குருதியா இருக்கணும். அப்போ அந்த செங்குருதி மாறிடுச்சுன்னா உயிர்நிலை மாறிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ சிவப்பு நிறம் உயிர்ப்பு தன்மையினுடைய ஒரு சிம்பல், ஒரு அடையாளம். அப்ப இந்த உயிராக இருக்கக்கூடியவன் யாரு? சிவன். இப்ப இந்த பூமி, இந்த பிரபஞ்சத்துல, இந்த பூமியில இருக்கக்கூடிய அவ்வளவு உயிர்களுக்கும் மூலவன் யார் அப்படின்னா சூரியன். அந்த ஐயா தான். பரத்தில் இருக்கக்கூடிய ஐயா, பரத்தில் இருக்கக்கூடிய ஐயன், பறையன். அவன் தான் இந்த பூமியில உயிர்கள் பரிணமித்து பல்கி பெருகி வாழ்றதற்குரிய மூல காரணம். அதனாலதான் ஆதி மூலம்னு சொல்லுவாங்க. ஆதி மூலம்னா அதுவும் சூரியன் தான். நம்ம ஐயன் கால வைரவனை வணங்குறோம். அந்த கால வைரவனும் சூரிய அடையாளம் தான், சிவ அடையாளம் தான். இந்த வழிபாட்டு முறைகள்ல எந்த ஒரு கடவுளை நாம அதனுடைய ரூட் பார்த்தாலும் எல்லாம் கொண்டு விடுறது அந்த பறையாக்கிட்ட தான். அந்த ஐயா, பரத்தில் இருக்கக்கூடிய ஐயா, நம்ம ஐயன்கிட்ட தான் கொண்டு விடும். அவனே நம் தகப்பன். இனி அடுத்த காணொளியில நம்ம மேலும் மேலும் ஆன்மீகத்தை பற்றிய பல விரிவான கருத்துக்களை பார்த்து கொண்டே இருப்போம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமது இந்த ஆன்மீக தெளிவுகளை தரக்கூடிய இந்த கருத்துக்களை பேச வாய்ப்பளிப்பதற்காக நம்ம சேனலை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருங்க. தொடர்ந்து பார்த்து கொண்டிருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. உங்களை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.